பாசிப்பரும்பு மற்றும் முறையரம்பு நேரம் அதனைத் தொடர்ந்து வருகின்றது சொல் நான் விளையாட்டு. இரண்டாவது பகுதிக்கு இணைகிறேன். கேள்வி. நன்றி. நன்றி, வணக்கம். ஜூமும் ஓடுது. டக்கடவுட. வணக்கம். இந்திய வாசிப்பரும்பு 208 நாளைக்கு நிச்சயமாக எனக்கு திருக்குறளையும் பொருளையும் அடிச்சு வாசிச்சு காட்ட போறேன். அதிகாரம் ஒழுக்கமுடைமை. குறள்: ஒழுக்கமுடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல். பொருள்: மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் சொல்லுதல் ஒழுக்க உயர்ந்தோக்கு இயலாது. இதுதான். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நான் நேற்றிலிருந்து மிச்சம் சேர நாடு மிச்சம் படிக்க போறேன். உங்களோட தலையை காணும். சேர மன்னர்களில் வானவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயவரம்பன் சேரன் செங்குட்டுவன் ஆகிய இருவரும் புகழ்பெற்று விளங்கினார். சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து கண்ணகிக்குச் சிலை வைத்தான். இவனின் தம்பி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை எழுதினார். அன்று சேரநாடு என்று அழைக்கப்பட்ட நாடே இன்று கேரளம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இந்திய வாசிப்பரும்பு 993. நான் இன்றைக்கு ஆழிக்குமரன் ஆனந்தனை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். வெல்வெட்டித்துறை எனும் ஊரில் 1945 மே மாதம் 25ஆம் நாள் ஆனந்தன் பிறந்தார். நீங்க நேற்று தந்தது இன்றைக்கு வந்திருக்குது. பாப்பா இன்னொரு தடவை அனுப்பியிருக்கிறாராண்டு. இவர் வந்திருக்கிறார் இன்றைய இதில் 27 இல்லை தரையில் ஆத்மீக இல்லை. சரி, ஒரு 2 மணி நேரத்துக்குள் செல்வோம். வணக்கம். இன்றைய 464. நான் இன்றைக்கு இந்த உப்பை பற்றி சொல்ல போறேன். இந்த உப்புண்ட பேர் லபலன். பிரான்ஸ் நாட்டுல தயாரிச்சிருக்கிறோம். இது 1934ஆம் ஆண்டு இருந்து முதலாக தயாரிச்சிருக்கிறோம். இது கடல்ல இருந்து எடுத்த உப்பு. இங்க பாருங்க, இதுதான் விளக்கு. இந்த கோட்பாடு அடிச்சால எல்லா தகவலும் உங்களுக்கு சேரும். இது 550 கிராம் இருக்குது. இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற ஒரு பழமொழி இருக்குது. உப்பில்லாட்டியும் சாப்பிட முடியாது. உப்பு நிறைய இருந்தாலும் சாப்பிட முடியாது. இங்க பாருங்க, உப்பு எல்லாரும் பாவிப்பீனம். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று 992. நான் இன்றைக்கு அப்பா சிவனி என்ற கடைக்கு போனார். அங்கு பல பொருட்கள் இருந்தன. அவை மரத்தால் செய்த பொருட்களும் பனையோலையால் செய்த பொருட்களும் இருந்தன. பார்க்க மிகவும் அழகாக இருந்தன.
சிலைகள் மற்றும் எல்லாம் இருந்தன. நான் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அங்கு கடிகாரங்கள் இருந்தன. நானும் நீத்து பெட்டி கடை கண்டேன். இங்கே பாருங்கோ, இது நான் ஒரு உடுப்பு கடையாகும். அதில் பிஸ்கட்டுகள், அரிசி, பருப்பு எல்லாம் இருக்குது. அதோட இந்த பொருட்களும் இருக்கின்றன. இங்கே பாருங்க, சிங்கம் எல்லாம், சிங்கம் புலி எல்லாம் பஞ்சில் செஞ்சுருக்கேன். பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சியுள்ளது. இது பரிசை விட்டு தூர உள்ள ஒரு கடையாகும். ஆனால் பார்க்க நிறைய பொருட்கள் எல்லாம் விற்றிருக்கணும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நான் பிரான்ஸ்லேருந்து நிறைய இடத்துக்கு போனான். சரியா, போயிட்டு வாங்கோ. வேறு தானே போகாமே இதை பார்த்து எங்களுக்கு கற்று போச்சு. இதை நேரம் அத்மிகா கிட்ட அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு ஸ்பான்சர் கேட்டிருக்கலாம். என்ன எங்களை சின்ன பிள்ளைகள் நாங்கள் செய்யறது ஒரு ஏற்பு வாசிப்பரம்பு செய்யறோம். கேட்டுட்டு அவன் அட்ரஸ் இதுல சொல்லிவிட்டா ஒரு ஸ்பான்சர் எடுத்திருக்கலாமே. பார்க்கலாம் வாங்கலாம். இது சும்மா ஃப்ரீயா நீங்க அவற்றை கடையை விளம்பரப்படுத்துறதெல்லாம் பிள்ளை அத்மிகா. நீங்கள் சொல்லுங்கள், எங்களை மாதிரி சின்னாக்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க மாமா. சின்ன ரெஸ்பான்ஸ் பெருசா தேவையில்லை. உங்களோட கடையும் விளம்பரமாக வந்துட்டுது பார்த்தீங்களா? கடையில் எங்கட நாட்டு சாமானம் கிடையாது. சரி, வருங்காலங்கள் அதை யோசிங்க எல்லோருமாக, பெரியவர்கள் உட்பட. வணக்கம், வாங்க தட்டு கொடுப்பு தாங்க. அமிர்தன் திருக்குறளோடையும் வந்திருந்தார், மற்ற உப்போடையும் வந்திருந்தார். தங்கட நாட்டை செய்த உப்புன்னு சொல்லியிருந்தார், கடல் உப்புன்னு சொல்லியிருந்தார். எங்க எல்லாம் உப்பு காயிற அளவுக்கு வெயில் எல்லாம் வருமா தெரியல. எல்லாம் இந்த இதா செய்யறாங்களோ தெரியல. இங்கத்த வெயிலுக்கு வராது. ஆனா பிரான்ஸ்ல செய்யப்பட்டுதானே சில உள்ள அதெல்லாம் செய்யறாங்களோ தெரியாது. அந்த வெப்பத்தை கொண்டு வந்து வச்சு வேற மாதிரி செய்யறாங்களோ தெரியாது. கல் தண்ணியை கொண்டு வந்து வச்சு இருக்கலாம். எங்கட நாடுகள்ல அது வெளியிலேயே வரும் உப்பு. இது என்னன்னு தெரியல. ஆனா கடல் உப்புன்னு தான் அதை பார்க்க தெரிஞ்சு அதுல எழுதியிருந்தேன் நினைக்கிறேன். சிறப்பாக செய்திருந்தார். மற்ற அத்மிகா வாசி பெரும்ப காணையில ஆனா ஒரு எறும்புல அந்த இடங்களை காட்டியிருந்தார். வடிவாத்தான் இருக்கு எல்லாத்தையும் பார்க்க. மற்ற அமிஷுக்கும் வாழ்த்துக்கள். அமிஷும் நேற்றையான் தொடர்ச்சி என்று வாசிச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம் உறவுகள். இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது வெள்ளி பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் பாமுகம் FATV தமிழ் வானொலி ஊடாக. வணக்கம் கேட்டவர்கள் ஒரு தட்டு கொடுப்பை தரலாமே. தொடர்ந்து நாங்கள் சொல் விளையாட்டு சொல் தொடர்களுக்குள் இணைந்து செல்வோம். வணக்கம் மன்னிக்க, சிறுவர்களின் வாசி பெருமுறை இருந்து பெற்றிருந்தேன். மிகவும் சிறப்பு. அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தொடருங்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். அவர்கள் வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நடந்தது கேள்விக்கணங்களுக்கு இன்னைக்கு? செல்வி அக்காவுக்கு ப்ராப்ளம், ஜூம் ஓன் பண்ணல, சுத்தி கொண்டே இருக்கான். காலையில இருந்து போராட்டத்தோட இருக்கிறார். நிறுத்தி போட்டதாமா? எல்லாம் நிறுத்தி எல்லாம் போட்டு பார்த்து ஒன்றும் சரி வரலையா? அழிச்சு போட்டு திருப்பி போட்டதுராமா? இல்ல, அது புதுசா ஒன்று செய்ய சொல்லி வருதான். அவர் புறாதான் செய்யணுமா? நாங்கள் எனக்கு இதே பிரச்சனை அப்படி திருப்பி செய்துதான் வந்தது. திருப்பி எல்லாம் நிப்பாட்டிட்டு திருப்பி புதுசா அழிச்சு போட்டு திருப்பி ஒருக்கா போட்டு விட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி, நல்லது நல்லது. அதான் நான் கேள்வி செய்யல பார்த்தேன். இன்னும் தடுமாற்றம் தானே வேறு யார்ட்டே கேள்வி கேட்கிறார், கேள்வி எழுதினவர் என்று போட்டுதான் என்னோட தொடக்கம் கேட்கல. இடைக்குள்ள கேட்ட போது அப்படி ஒரு இணைப்பு இருந்தா அப்ப அறிவோம் என்று வந்தோம். அப்ப இளையோருடைய ஆக்கங்களும் கேட்க முடிந்தது. இளையோர் ரெண்டு இணையே இல்லையோ கேட்க முடிஞ்சு சொல்றீங்க? இணைஞ்சிட்டார்கள்? இல்ல இல்ல, நேரில் இல்ல, நேரில் இல்ல, ஒரு வரை இல்ல. தெமலன்னி கதாக்கரன்னி அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதான் நானும் கேட்கிறேன். அதை ஒழுங்கா சொல்லி இருந்தா கலவழங்கி இருக்கும். இளையவர்கள் இன்றைக்கு இணையவல்லியோன்னு கேட்டாங்க. வளமையா வந்து இந்த நேரம் சாப்பிட வந்திருப்பார்கள். வந்துட்டு ஹாலிடே இப்ப தாய் வந்து இணைஞ்சிருந்தாரு. தாயார் அவர் அதுல போன்ல இணைஞ்சிருந்தவர் இங்க நிக்கிறார் போல. மற்றும்படி வளமை உறவுகள் எல்லாம் இன்றைக்கு என்ன நடந்தது? நிக்கிறார்கள். நேவி சோழர் நிக்கிறார், சோமனி நிக்கிறார், ராஜினி அக்கா நிக்கிறார், ஜெயராஜ் சோழர் நிக்கிறார்கள். பத்மினி அவர்கள் அவர் கணவரின் 2வது ஆண்டு நினைக்கிறேன். ஏதோ அந்த இதுக்கு போயிட்டார். 2 நினைக்கிறேன். என்ன அப்படிதான் இருக்கணும். சரி, 1 2 தெரியல. சரோஜினி அவர்களும் அங்காம போயிட்டாரா? சரோஜினி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஓடிட்டார். சரி.
நல்லது, சந்தோஷம். அப்ப மகிழ்வோடு தொடருங்கள். இப்ப இப்போ சொல் தேடல் ஆரம்பமாகிறதா? ஆ. சரி, நல்லவை நடக்கட்டும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஆம், நன்றி. யாரு தியானேசனோட கேள்வி உண்டு. யாரு நவலவதியார் கேட்டாரு. அது என்ன நியூ இங்கிலாந்து? ஆஹா, நியூ பிரிட்டன் அப்படி ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு கிரேட் பிரிட்டன் தான் இருக்குது. அது சரி, அவர் கேட்டதா. இப்ப உங்கள்கிட்ட கேட்கல. அதுதானே இப்ப நீங்க கேள்வி கேட்டிருந்தா நான் இப்ப குழப்படிதான் பண்ணிருக்கணும் உங்களோட. என்ன கேள்வி அது? புதிய நியூ பிரிட்டன் எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? அது நியூ பிரிட்டன் இல்ல, கிரேட் பிரிட்டன் தான். நாடுகளை கண்டுபிடிக்க முடியாது. நாடுகளை கண்டு அறிந்தார்கள் என்று வருமே தவிர இல்ல, ஒரு நாடும் கண்டுபிடிக்க இல்ல, தொலைஞ்சதுதான் கண்டுபிடிக்க. தஞ்சை மலையிலும் சொல்றோம், நாங்களும் சொல்றோம், ஒருத்தனும் கேட்கறாங்க இல்லையே. முதலில் இது சொல்லப்பட்டதா? அப்பயும் கேட்கினம் இல்ல. மற்றது மின்குமுளை 3 பேர் கண்டுபிடிச்சவியல். அப்ப அந்த ஆண்டுகள்லயும் சிக்கல்கள் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கேள்விகளை கொஞ்சம் சமயோசிதமா தவிர்த்து கொள்றதுதான் நல்லது யாரும் எடுக்கும் போது. ஏன்னா இதுல சிக்கல் வரும் கண்டிப்பாக. அப்ப அப்புறம் மாட்டுப்படக்கூடாதல்லோ, ஓடி தெரியக்கூடாது இல்லை. சரி, அதையும் ஒரு கண்டுபிடிக்கலாம். மற்றபடி கொஞ்சம் தேசிய பூ, கொடி, நிறம் அது எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் சமகால நிகழ்வுகள், அரசியல் போக்குகள், பொருளாதார மாற்றங்கள், இது போல விஷயங்கள்ல கவனம் எடுத்தா கேட்கிறவியல், பங்கு பெற்றவியல் நீங்கள் என்ஜாய் பண்ணி கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா? ஆனா பங்கு பெற்ற கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கும் ஒரு உற்சாகம் வரணும். தாங்கள் இந்த நேரத்துல டியூன் பண்ணினா கேட்கலாம், நல்ல கேள்விகள் வரும், அறிஞ்சு கொள்ளலாம் உலகத்தை பற்றி என்று ஒரு எண்ணம் வருமல்லோ. இது பொதுவாக சொல்றேன் நான் எல்லாருக்கும். நடாமோனுக்கும் சேர்த்துத்தான், மானிமோனுக்கும் சேர்த்துத்தான். பொதுவாக அப்படி தேடுதல் செய்யறது நல்லது. கூட நீங்கள் தமிழ்ல தேடாம மொழிபெயர்ப்புகள்ல தேடி, உங்களோட நாட்டு மொழியில மொழிபெயர்ப்பு செய்திகள்ல போய் தேடினால் நிறைய தகவல்கள் நிறைய கிடைக்கும். இன்றைக்கு நேற்று பிரிட்டன்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அதுல பச்சை கட்சி கிரீன் பார்ட்டி 5வது பாராளுமன்றத்துல தெரிவு செய்யப்பட்டிருக்கார் ஒரு பெண்மணி ஒருவர். அப்ப இது போன்ற மாற்றங்கள் ஜெர்மனில, சுவிஸ்ல, பிரான்ஸ்ல, ஹாலண்டுல, டென்மார்க்ல என்ன நடந்து கேட்கிற போதும் எங்களுக்கு கூட தகவலா இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். இப்படி கேட்கலாம். தொலைபேசியை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டா நாங்க சொல்லலாம் மார்க்கோனி என்று சொல்லிட்டு அதுலயே அவர் சொல்லலாம் இத்தனையாம் ஆண்டுன்னு போடலாம். உங்களுக்கு தெரிய வேணுமெண்டா அந்த போட்டு சொல்லலாம் இத்தனையாம் ஆண்டு கண்டுபிடித்தார் தொலைபேசியை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டா கொஞ்சம் தெரியலாம் இருக்கலாம் நினைக்கிறேன். தொலைபேசியா மார்க்கோ? ரேடியோ மார்க்கோ? ரேடியோ கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. எல்லோருக்கும் தெரிந்தது. மார்க்கோனியின் முழு பேர் கேட்கலாம். அப்படி என்ன ஒரு பதில் தான் வரும், 2 பதில் வராது ஒரு காலமும். 3 பேர் வரும், 3 பேர்ல வரும். அது இதுக்குத்தான் மின்குமுழுக்கு 3ஆவதா கண்டுபிடிச்சவர் தான் ஆல்வா எடிசன். அவர் கண்டுபிடிக்கல. அவர் 500 சிலிங்ஸுக்கு கண்டுபிடிச்சவர்கிட்ட கடிதம் எழுதி போட்டு வாங்கிட்டார் உரிமத்தை. உரிமம் வாங்கினதால இவர் பெரியான என்ன சொல்றது, இல்ல இவர் உரிமத்தை வாங்குறாரு. இப்ப அறிவு கலைஞ்ச உங்களோட நிகழ்ச்சின்னா உங்கள்ட்ட இருந்து 500 யூரோக்கு கையெழுத்து வாங்கி காப்பிரைட் இந்தியில இருந்து எனக்கு தான் எழுதினா நீங்க சொல்ல முடியாது, உங்களுடைய இந்தியா தான் வரும் எல்லாரும். அப்ப அது போலத்தான் அந்த செய்தியும் வரும் உண்மையில. அப்ப இது எல்லாம் மயக்கமான செய்திகள், எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. இப்ப இலங்கை கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனையாம் ஆண்டுன்னா யாராவது சொல்லுவீங்களா பதில்? மௌனம் தான் பதில். எங்கேயாவது சும்மா ஒருத்தர் போட்டு விட்டா அதையே சொல்லுவார்கள் என்றதால் என்னதை திருப்பி சொல்லிட்டு அதை முடிக்கிறேன். என்னென்னா இந்த மயக்கத்தர்ற கேள்விகளை தவிர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் பொது விடயங்களையும் அறிவார்ந்த விடயங்களையும் கூட சேர்க்கல, கூட சமகாலங்கள் சேர்க்கல கேட்கிறவைகளுக்கு பயனாக இருக்கும். இத ஒரே ஒரு வழிதான் இருக்குது. உங்களோட ஜெர்மனி என்றால் நீங்கள் இங்கிலீஷ்லயோ டச்சுலயோ போய் அங்கே இருந்து எடுத்துக்கொண்டு வந்து
தமிழுக்கு அதை மொழிபெயருங்க. டிரான்ஸ்லேட்ல போட்டேன்னா வரும் தானே. ம். அது யாரும் செய்ய தெரியாம இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, ஒரு அரை நிமிஷம் இதை எடுத்துட்டு ஓடிடுறேன். மொழிபெயர்க்கிறது எப்படி என்று இணையத்துல எல்லாருக்கும் தெரியும், பாத்தீங்க கட்டிக்காது. அப்ப அப்படி போட்டீங்கன்னா அது கூட பயனாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்லது, வாழ்த்துக்கள், தொடருங்கள். சொல்தடல் நிகழ்ச்சிக்கும் பாராட்டுகள். ஆனால் ஜெயமல் அவர்கள் இத்தனை இலக்கம் என்று சொல்லவே இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னும் கேட்டிருந்தேன் நான். ஒரு தோராயமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க உண்டு. எல்லாரும் 500, 1000, 1500 கிளைம் பண்ணிக்கல. நீங்கள் இலக்கம் இல்லாமலே ஓடுறீங்க. எனக்கு 500 தாண்டி இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நீங்களும் ஜெயம் அவர்களும் சேர்ந்து ஒரு சீட்டு கூட தோராய கூட தான் நான் நினைக்கிறேன். 2005 இருந்து கேள்விகள் எழுதி தந்து கொண்டு வந்தேன். நேரடியா வர தொடங்கினதான் பிறகு 2005 வேற வசந்தாக்கா அந்த ஸ்ரீலங்கா போகும்போது என்னட்ட அந்த பொறுப்பை தந்துட்டு போனவர். அப்பல இருந்து செய்யறேன் 2005. இடையில ஜெயமண்ணா அவர்கள் செய்தவர்கள் ம். வேலைக்கு கூட போறதுனால கூட வரும். 700 மேல வரும். ஆமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு இருந்து கதைச்சிட்டு தானே, ஒரு பொழுதுபோக்கும் இல்லை தானே, இரவுல தனியே தான் 2 பேரும். அதுவும் மருத்துவ நேரம் தான் இலக்கம் இல்லாம ஓடுது. மருத்துவ நேரமும் அது என் பக்கத்தவறு பதிக்கல. மருத்துவ நேரம் நீங்களும் டாக்டரும் சேர்ந்து கதைச்சு அதுக்காக சில தொகுப்பாளர் மாதிரி 400, 500 கூட்டுறேன் இல்லை. அது ஏற்கனவே எனக்கு இன்னும் அந்த பகுதி எனக்கு சிரிச்சு மாள முடியல. வள்ளிகளாக்களையும் கொண்டாடிட்டோம், பரவாயில்ல. அதை இனிமேல் அந்த தவறுகள் அப்படி செய்யாம ஓரளவுக்கு ஒரு 20, 30க்குள்ள கூடி குறைஞ்சா அது பரவாயில்ல. ஒரு 50 வைப்போமே, ஒரு 50 கூடி குறைஞ்சா பரவாயில்ல. ஒரு இலக்கத்தை இட தொடங்குறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க ஜெயம் அவருடைய கதை இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறாரா ஜெயம் அவர்கள்? தெரியல, நித்திரையோ கேட்டு தெரியல. இரவு வேலையால வந்தவர் கேட்டுக்கொண்டு இருந்தா சொல்லுங்க. நடாமோகன் கேட்டவர் ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை பொறுப்படுத்தி தொகுக்க சொல்லி கேட்டதாக. அவர் வேலை டைம் சரி வர ஒரே டைம் பிரச்சனை இல்லை. அவற்றை டைமுக்கு நாங்கள் நிகழ்ச்சியை மாத்திடுவோம். இரவு, மத்தியானம், விடிய சாமம் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி விடுங்களேன். எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்போம். என்ன சரி, நன்றி, மகிழ்ச்சி. மன்னிப்போட எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கேள்வி கணையில கணனி யுகம் எப்ப வந்தது? கணனி யுகம் கரணி யுகமா? கணனி எப்ப? 1800, 1900? 19ஆம் நூற்றாண்டுல. 19ஆம் நூற்றாண்டுல என்ன 18ஆம் நூற்றாண்டுல கணனி என்று சொல்லி அதான் இந்த கேள்வியில வந்தது. கணனி என்று ஆரம்பிச்சது வந்து அந்த கல்குலேட்டரை தான் கணனி என்று ஆரம்பிச்சு. இப்பதான் அது கணி பொறியல். கணிப்பொறி தான். நான் அதைத்தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு முதல்ல ஆரம்பத்துல. இல்ல இப்ப இந்த கேள்வியில வந்து கணினி யுகம். அது சரி, அப்படி அது 1800, 18ஆம் நூற்றாண்டு. அது ஆனா இந்த இப்பத்திய மின்கணினி என்று சொல்லி சொன்னீங்க. கணினி என்றுதான் வந்தது. இல்ல, விஜயமலர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அது வந்து கணிப்பொறியையும் கணிக்கிறது தானே. அதைத்தான் இப்ப இந்த ஆண்டு கணியை சொல்லி அது இப்ப நாங்கள் பாவிக்கிற கணினிகள் வந்து எல்லாம் இப்பதானே அது இப்பதானே வந்தது கணினியோ. கணினி அதான் எனக்கு அதுல கேள்வி கணையில வந்தது தான் ஒரு கேள்வி. அது 1980களில் தான் கம்ப்யூட்டர் ஆரம்பிக்கப்பட்டது. IBM தான் முதலாவது கம்ப்யூட்டர் தயாரிச்சது. இப்ப அது இதுகள் ஒரு தோராயமா சொல்ல முடியுமே தவிர தியரி எல்லாமே யாரும் சொல்ல முடியும். ஏன்னா மின்கணினி நாங்கள் பாவிக்கிற கம்ப்யூட்டர்ஸையே 3-4 பேர் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், தாங்கள்லாம் கண்டுபிடிச்சது. அப்ப அதுக்கு நாங்கள் இப்படி கேள்வி பதில் நிகழ்ச்சியில கொண்டிடலாம். ஆனா ஒரு தகவல் திரட்டாக ஒரு சின்ன கருத்துக்களம் வைக்கலாம். ஒரு 5 நிமிடம் பேசலாம். இப்படி செய்யப்பட்டது, இப்படி ஆக்கள் சொன்னவியல், பிறகு இப்படி திருத்தப்பட்டது, அப்புறம் இந்த மாநாட்டில் இது தீர்மானிக்கப்பட்டது, அப்படி சொல்லாமே தவிர சட்டென்று அதுவா இதுவான்னு கேள்வி கேட்க முடியாது இல்லையா? சரி, சந்தேகமா இருந்தது கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன். நன்றி நன்றி. நேசுரல் கலந்து கொள்ளவில்லையோ ஜெயராம நிகழ்ச்சியில? சாரி, செல்வித்தாந்தரன் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லையோ? கலந்துக்கிட்டோம். உங்களோட குரலை காண இல்லை அந்த நேரம். நான் கலந்து கொண்டேன். எனக்கு கடைசியில வேலை செய்யாம போயிட்டு கடைசி பகுதி 30 சரி, நல்லது, வாழ்த்துக்கள், தொடருங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம் மாணியர்களே. இங்க வந்து நிக்கணும் இளையவர்கள். இல்ல அவர்களை அதான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். வாசி பரம்பரை செய்த பிள்ளைகளுக்கு 3 வாழ்த்துக்கள். அமிர்தன், அத்மிகா,
அமீஸ் எல்லாம் ஆனாவிலே வருகிறது. சிறப்பான வாழ்த்துக்கள், தொடருங்கள். கெட்டிக்காரன். நன்றி வணக்கம். வாழ்த்து. நன்றி வணக்கம். அமிர்தன் மாங்கோ வணக்கம். உங்களை மாமா தேடினவர் காண இல்லாண்டு. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் சொன்னா அப்படி கணக்கு பேர் செய்யல. நீங்க 3 பேர் தான் ஜனனீங்க. பட்ஜெட் கட்சி. மற்ற ஆத்மிகா ஸ்பான்சருக்கு பாரு அந்த கடையில அடுத்த முறை மாமாட்ட சொல்லுங்க. மாமாட்ட சொல்லுங்க, எங்களை மாதிரி சின்னாக்களை ஊக்கப்படுத்துங்க மாமா. சிறிய ஒரு தொகையை தாங்க. உங்களோட கடையை முழுவதுமாக காட்டி உங்களோட பேரையும் சொல்றாங்க அடுத்த வாசி பரம்பில். ஓகே, ஒரே அரம்பில் அங்க போகணுமே, அது தூரம் இல்ல மாமா இல்ல மாமா என்ன சொல்றாருன்னு பாப்பமே. பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாருன்ற பார்த்துட்டு சரி. நன்றி மாங்கோத்மிகா. வணக்கம் மாமி. வணக்கம் எல்லோருக்கும். ஒரே வாசம் செய்த மூவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இப்ப சொல் விளையாட்டுக்கு ரெடியா நீங்கள்? நாங்க தயாரா நிக்கிறோம். சரி, நன்றி. அதானே ரெடின்றது என்ன ரெடி தயார்னு கேளுங்கோ. நன்றி வணக்கம். நனாமோன் மாமா வந்திருக்கிறார் உங்களோட கதைக்கிறதுக்கு. அதுக்குடி மாமா எங்க போனார்கள் இதுவரை எவ்வளவு நேரம்? எங்க போனோம் அதுதான் என்ன, இப்ப அம்மா கூப்பிடாட்டி நீங்க வர மாட்டீங்க. நீங்களா? இல்ல, இப்ப 10 நிமிஷத்துக்கு முதல்ல நின்று 10 நிமிஷத்துக்கு முதல்ல நின்ற நீங்களா இல்லையா வீட்டை நீங்க? அம்மா வேற எதுவும் அழுவார், அப்ப நீங்க வர மாட்டீங்க. அம்மா அமெரிக்காவுக்கு சிகாகோ மாநாட்டுக்கு போயிட்டாண்டா 3 கிழமை நீங்க இடைய மாட்டீங்க இல்லையோமோ? ஆத்மிகா பதில் காணவில்லை. சொல்லுங்க. போயிட்டேன்டா அப்பாவுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்க ஒரு நாயா இந்த கையில கடிச்சது. நாயரா கதை எங்கேயோ போகுது. இல்ல வணக்கம் மாமா. வணக்கம் மாணிக்கு. அது என்னண்டா இவ வரத்தான் இந்த கொப்பியெல்லாம் எடுத்து ரெடி ஆயிடும் வேண்டிய நிகழ்ச்சிக்கு நீ ஒண்ணு வேண்டாம். அப்ப என்னென்றால் அது போய்கொண்டு கேட்க நாய் அவிட்டு விட்டுதான் இவர் பஸ்ஸுக்கு அதுல போக வழிக்கூட நாய் வந்து கடிச்சு போடுது என்ன கையில. இப்ப ஹாஸ்பிட்டல்ல நிக்கிற. அதான் டெலிபோன் வந்தா போல. அப்பாக்கு. சரி சரியா. அப்ப நாயை கொண்டே காட்டுறீங்களோ டாக்டர்கிட்ட? அதான் அந்த நாய் வச்சிருந்தவா வந்தவா முதல் பொம்பியஸு கடிச்சதாக்கும். பொம்பிய சொன்னால் வேற நடந்து போக முடியும் தானே. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அப்ப பேருந்து பக்கத்துல உள்ள பாமசிக்கு வந்து போனவாம் நாய் வச்சிருந்தவா. அவ போய் அதுல இவர் அந்த மருந்து கட்டுல அதுல கட்டிக்கோ நிக்க விட்டுட்டு அவ போயிச்சாவா. அப்ப பாமசிக்காரன் சொன்னா தங்களுக்கு அடிக்க சொல்லி தாங்கள் டீட்டெயில் தாரமுண்டு நாயை பத்தின அவ அந்த டீட்டெயில்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொன்னான்னு சொல்லி இப்ப ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சில வெயிட் பண்ற. நாய் சொந்தக்காரரை பிடிங்கோ, அட்லீஸ்ட் ஒரு காராவது வாங்கலாம் கிளைம் காசுல. இவர் நாய் வரைக்க இவர் வந்திருக்க கூடாது. அவ இவருக்கு தெரியுமா நாய் வருதுண்டு. அவ அவிட்டு விட்டதுக்குள்ளே என்ன. ஆனால் அவளை அப்படித்தான் இங்க தங்களுக்கு சார்பா இதண்டு போட்டு சொன்னவா உடனே இவருக்கு சொன்னவரா. அப்ப நீ ஏன் அவிட்டீங்க கேட்க அவ சொன்னவா நாய் அவ கேட்க நீ ஏன் வந்த நீ கடிக்கிற நாய்க்கு வாய்ப்பு விட்டு அவர் போடணுமா நாங்க போடுறதாமோ? அதுதான் அவையெல்லாம் போடணும். இல்ல இது நீங்க கேஸ கொடுத்து விடுங்க. இப்படி அதுக்காகதான் இவர் உடனே நாயின்ற படம் அவளை எடுத்து போட்டோவும் வச்சிருக்கிறார். இதண்டது சாரி சொல்லிட்டு போயிருக்கலாம். அது எப்படி ஒரு வியாக்கியான கதைப்பட என்னது பிள்ளை. அதுதான் அது போய்கொண்டிருக்க இப்ப நிறைய அதுல கொண்டு போறவதானே. அந்த இதுலயே அப்பா போன் அடிச்சோன்னு இங்க மோல் குழம்பிட்டா. இப்ப போவோம் அப்பா போனா ஒன்றும் இல்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆளுதான். ஆத்மிகா இன்னும் ஒரு
ஒரு 15 வருஷம் இருக்குது இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் சொல்லுப்படுது பார்க்கறது. தான் முன்னுக்கு எங்களுக்கு போலீஸ் இருக்குதானே தான் போலீஸ்ல போய் இப்படிப்பட்ட நாயை எப்படி ரோட்ல வச்சிருந்தவன்னு சொல்லி தான் கதைக்கு போறான்னு சொல்லி கொண்டிருக்கிறா. சரி அத்பிகா அப்பா வந்துடுவார். ஓகே அப்பா சரியா? ஓகேம்மா வாங்கோ. நன்றி இணைந்ததற்கு நன்றி. இனி சொல் விளையாட்டுக்குள்ள மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி, நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம். எல்லாருக்கும். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி.